விட்டு இப்படி அடிக்கிய செல்லமா பொண்ணு அடிக்கவா பொண்ணு அடிக்கவா அவன் என்ன தப்பு செஞ்சிருக்கான் தெரியுமா? எதுவா இருந்தாலும் கோட்ல வச்சு பேசிக்கலையா? எம்னால அவனை அடிக்காதீயா, ரத்தமே கொதிக்குதியா. குச்சி முட்டை தின்னா சொல்லிட்டு இருக்க என்ன? அப்பனா ஆத்தாலும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கீங்களா? சொல்லுமா, பொம்பளையில சொன்னா கேப்பான்னு சொல்லுவாங்க. எந்த பொம்பளை மாவனை கூட்டு போங்க ஐயா. இல்லமா உன் பேச்ச கேட்டுட்டு போய் அந்த பையன் பேச்ச அந்த அப்பாவே பேருப்பேன். நெஞ்சு வலிக்குது, தூரப்பா. சொன்னம்ல இவன் நடுத்தல நிப்பான்னு சொன்னம்ல. நல்ல பிள்ளைய தலையில தூக்கி வச்சு கொஞ்சாம குப்பையில போட்ட மாதிரி போட்டால. இவளுக்கு இதெல்லாம் தேவைதான். இவளுக்கெல்லாம் நரகத்துல கூட இடம் கிடைக்காது. இவெல்லாம் நடுத்தல நிப்பான்னு சொன்னம்லடி அன்னைக்கு நடக்குது பாத்தியா? ஆமாக்கா. இவளாம் விளங்கவே மாட்டா. இவன் நாசமா போயிருவா. இவன் ஜென்ம உருப்படாது. அத்தாளங்காட்டுக்கு விறங்களுக்கு போனாலாம் கத்தாழ முள்ளு கொத்தோட குத்துச்சான். அந்த மாதிரி இருக்கு இந்த கதை. இப்ப எப்படி இருக்கு? நல்லா இனிக்குதா? இவன் இப்படிதான் இருப்பா. இவன் நல்லா இருக்க மாட்டா. ஒரு பிள்ளைய உருப்படியா வளர்க்க தெரியல. இவெல்லாம் ஒரு ஆளு. ஐயோ கடவுளே, நான் அன்னைக்கே என் பார்த்து சொன்ன பேச்ச கேட்காம செல்ல பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து நானே என் பிள்ளை அத பிள்ளை ஆகிட்டேன். என்ன கடவுளே. சரி அழுவாத, என்ன செய்ய? இல்ல நம்ம நேரம் ஆகி போச்சு. பாவி மனசை இத்தனைக்கு காட்ட நீ தானையா அன்னைக்கு ஜோசின அலட்சியம் பெத்த பிள்ளை அன்பை என்ன புரிஞ்சுக்கூடாம பண்ணிட்டே. நீ என் கண்ணு முன்னாடி நிக்காத, எங்கேயாச்சும் போதையா. அந்த சோசியக்காரன் பேச்சை கேட்டு நல்ல மகனை இப்படி நான் பாடாப்படுத்திட்டேனே. என் மகன் எங்க இருப்பான்னு தெரியலையே. யோசுவா, ஐயா யோசுவா, எங்கேயா போன? அம்மா ஐசா பாத்தீங்களா? வாடா வா, ஒன்னதான் தேன இத்தனைக்கு காரணம் நீ தான்டா. என் மகனை என்னடா பண்ணீங்க? என் மகன் என்ன பண்ணீங்க? அடிச்சுதான் போட்டிருக்கேன். அடிச்சுதான் போட்ட, வேற ஒண்ணும் இல்ல. எங்கடா கிடக்காம? அடிச்சு போட்டு. ஐயோ, என் மகனை அடிச்சு போட்டு நடு ரோட்ல. நல்ல ஜோஸ்வா
தப்பு பண்ணிட்டேன், நானே தப்பு பண்ணிட்டேன் ஐயா. ரொம்ப நாள் வாழ ஆசைப்படுறேன். எனக்கு இந்த உலக வாழ்க்கை போதுமா, நான் ஏசப்பட்ட போறேம்மா. உண்மையான அன்பு அவர் தாம்மா எனக்கு போதும். அவரோட அன்பு மட்டும் போதும், அவரோட அன்பு மட்டும் எனக்கு போதுமா. எனக்கு கடைசியா ஒரே ஒரு ஆசை மட்டும். அப்படி சொல்லாதயா. அன்னைக்கு தம்பி தண்ணிய எடுத்து குடிச்சேன்னு சொல்லிதானம்மா தட்டி ஊட்டிங்க. எனக்கு ஒரு தண்ணி மட்டும் கொடுங்கம்மா. என் வயிறு ரொம்ப ஏங்குதுமா. நான் போறேம்மா ஏசப்பட்ட. தண்ணி எடுத்துட்டு வரையா. உண்மையிலேயே உன் மேல ரொம்ப
அந்த ஜோசியக்காரன் சொன்னதை கேட்டு நான் இப்படி பண்ணிட்டேன்டா. அப்பா மன்னிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டா. பாவி நீ பேசாதயா, இத்தனைக்கு காரணம் நீ தானையா? ஆமா அப்பா திட்டாதீங்க. இல்லையா, இத்தனைக்கு காரணம் அவர் தானையா? அப்பா மேல தப்பு இல்லம்மா. அப்பா ஜோசியத்தை நம்பி நான் என்ன எடுத்துட்டாருமா. அப்பா நீங்க என் மன்னிப்பு கேட்காதீங்கப்பா. உங்க மேல என்ன தப்பு இல்லப்பா. நீங்க என் காலை பிடிக்க கூடாதுப்பா. அப்பா விடுங்கப்பா. அப்பா அம்மா வேண்டாம்ப்பா, விடுங்கப்பா. வேண்டாம் அப்பா. எப்பா நான் நேரம் கிட்ட நேரத்துல பிறகு சொல்லிதாங்கப்பா என்ன வேட்டீங்க. எப்பா என்ன மாதிரி தம்பியும் வெறுக்காதீங்கப்பா. அவன் எப்படியோ வழி தப்பி போயிட்டான்ப்பா. இனிமேலாச்சும் அவனை எப்படியாச்சும் வேண்டாம்ப்பா. எனக்கு இந்த உலகம் வேண்டாம்ப்பா. நான் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல நான் என்னோட பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நான் நல்ல ஒரு பிள்ளையா ஏசப்பா ஒரு நல்ல ஜீவிப்பா வாழ்ந்துட்டேயா. எனக்கு இந்த வாழ்க்கை போதும்பா. நீங்க அப்பா மன்னிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டா. யோசுவா நீங்க தம்பி நல்லா பார்த்துக்கோங்கப்பா. ஜோசிக்காரன் பேச்ச கேட்டு இப்படி பண்ணிட்டேனே, நான் என்ன செய்வேன்? அன்னைக்கே என் பாஸ்டர் சொன்ன பேச்ச கேட்டா இந்த நிலைமைக்கு வந்திருப்பானா? கடவுளே, என்னமா செய்யறது? பெரிய அன்பு, பெத்த பிள்ளையோட அன்புதான். அந்த அன்பையே என்ன பெற விடாம பண்ணிட்டாரு. சர்ச்சுக்கு போயிட்டு இப்படி நான் ஜோசிக்காரெல்லாம் போய் பார்த்து அவன் பேச்ச கேட்டு நல்ல பையன் இப்படி இழந்துட்டானே. இந்த மாதிரி மகன் எனக்கு இன்பம் கிடப்பானா? டே யோசுவா, எந்திரா. நீங்க பேச முடியுங்க, நீங்க பேச முடியுங்க. முடிஞ்சது டிராமா. கிளாப் பண்ணுங்க. பாரத் ஒரு நிமிஷம் வாங்க. பாரத் ஆதி 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 பாரத் பாரத். சரி, அதாவது என்னன்னா இந்த நாடகத்தினுடைய கருப்பொருள் என்னன்னா, இவங்க 2 வாலிய பிள்ளைகள் வச்சிருக்காங்க. ஆனா ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சுட்டாரு, பாவத்துல கழிச்சு அணிச்சிட்டாரு. இப்ப அவருடைய வாழ்நாள் பூரா அவரு சிறைச்சாலையில கழிக்க போயிருக்காரு. ஆனா இவர் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த வாலிய பிராயத்துல தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு இப்ப நாடகத்துல செத்து போயிருக்கலாம். ஆனா இவருக்கு நித்தியமாய் பரலோகத்துல ஆண்டவர் அவருக்குன்னு ஒரு ஜீவ கிரீடத்தை வச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த வாலிய பிராயத்தை நீங்க பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நமக்காக வச்சிருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற நம்ம ஆயத்தமா இருப்போம்.